வெல்கம் டு வெட்டித்தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வந்து நம்ம டாப் 25 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டாப் 25 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த சீரியஸ் வந்து கண்டிப்பா வந்து இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு, எஸ்ஏ எக்ஸாமுக்கு, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸா இருக்கும். நம்ம வெற்றித்தமிழ் ஐபிஎஸ் அகாடமில வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. ஃபாரஸ்ட் எஸ்ஏக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இன்னும் நீங்க டெஸ்ட் பேட்ச் பத்தி இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்க அந்த வீடியோ வந்து பாருங்க. சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிபி 1526 முதலாம் பானிபட் போரில் முகலாய அரசர் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, முகலாய அரசர் பாபரால் தோற்கடிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி. ஓகேங்களா? இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி அவர்களுக்கும் பாபருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் பானிபட் போர் வந்து 1526 நடைபெற்றது. அதுல பாபர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி பெற்றார். இப்ராஹிம் லோடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோல்வி அடைந்தார். டெல்லி சுல்தானேத்தையும் லோடி வம்சத்தையும் வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகலாய பேரரசர் பாபர் அவர்கள். பஹ்லுல் லோடி அப்படின்ற யார் அப்படின்னு பார்த்தோம்னா லோடி வம்சத்தை தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பஹ்லுல் லோடி. இவர் எந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவருடைய மகன் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கந்தர் லோடி. இவர் ஒரு நகரை வந்து புதுசா வந்து தீர்மானித்திருப்பார், உருவாக்கி இருப்பாரு. அந்த நகர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரா நகரை உருவாக்கியது யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி. அது வரைக்கும் அதாவது லோடி வம்சம் வந்து டெல்லியை மையமாக கொண்டுதான் உருவானது. அதுக்கப்புறம் இவர் ஆக்ரா நகரை தலைநகராக உருவாக்குறதால இவர் தன்னுடைய டெல்லியில இருந்து தலைநகரை ஆக்ராவுக்கு மாத்தினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கந்தர் லோடி. ஓகேங்களா? அக்பருக்கும் ஹெமுவுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் பானிபட் போர் நடைபெறும். அதாவது அக்பருடைய பாதுகாவலனான பைரம் கானுக்கும் ஹெமுவுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் பானிபட் போர் நடைபெறும். அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெமு வந்து வெற்றி பெற்று இருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹெமுவை அக்பர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் அப்படின்ற இடத்துல வந்து மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெமுவை வந்து ஹெமுன்ற பாருங்க பைரம் கானை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து சாகடிச்சிட்டாரு. ஓகேங்களா? பைரம் கானுக்கும் ஹெமுவுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் பானிபட் போர் 1556 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடைபெற்றிருக்கும். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 13ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திற்கு வருகை புரிந்த வெனிஸ் நகரத்து பயணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 13ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திற்கு வருகை புரிந்த வெனிஸ் நகரத்து பயணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் மார்கோ போலோ அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம காயல் துறைமுகம், ஓகேங்களா, காயல் இருக்கு இல்லைங்களா, காயலுக்கு 2 முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்கோ போலோ வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பாண்டியர்களுடைய ஆட்சி முறையை பத்தி இவங்களுடைய செல்வமும் இவங்களுடைய ஆட்சியும் வந்து அந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்கு அப்படின்னுட்டு பாண்டியர்களை பத்தி புகழ்ந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மார்கோ போலோ அவர்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது அது மட்டும் இல்லாம அரேபியாவில் இருந்து ஓகேங்களா குதிரை வாங்கப்பட்ட, அதாவது 1000 குதிரைகளை வாங்கினதை பத்தி இவருடைய பயண குறிப்புல நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து டோமிங்கோ பயஸ். டோமிங்கோ பயஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து மோஸ்ட்லி வந்து எங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1522 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசுக்கு டோமிங்கோ பயஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருகை புரிந்திருப்பார். ஓகேங்களா? 1522 விஜயநகர பேரரசிற்கு வருகை புரிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டோமிங்கோ பயஸ் தான். இவர் வந்து ஒரு போர்ச்சுகீசிய பயணி. அடுத்தது அல்பருனி. அல்பருனி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து கஜினி மாமூதுனுடைய படையெடுப்பை பத்தி, ஓகேங்களா, கஜினி மாமூதுவின் படையெடுப்பை பற்றி, அதாவது சோமநாதபுரம் படையெடுப்பு, ஓகேங்களா, சோமநாதபுர படையெடுப்பு, சோமநாதபுர படையெடுப்பை பற்றி தன்னுடைய நூலில் குறிப்பிட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அல்பருனி அவர்கள். இவன் பதுதா இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லிக்கு வந்திருப்பாரு. ஓகேங்களா? இவன் பதுதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு மொரோக்கோ நாட்டு அறிஞர். ஓகேங்களா? இந்தியாவிற்கு வந்த ஒரு மொரோக்கோ நாட்டு அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவன் பதுதா. அடுத்தது பாருங்க, திருவாலங்காடு செப்பேடுகள் டேஷை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. இந்த திருவாலங்காடு செப்பேடு எதை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது, யாரை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவாலங்காடு செப்பேடு. அன்பில் செப்பேடு என்ன அப்படின்னா சுந்தர சோழனை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பில் செப்பேடு. ஓகேங்களா? அடுத்தது 4th பாருங்க, ராஜஸ்தானி பாணியில் ஓவியங்கள் யாருடைய காலத்தில் தோற்றம் பெற்றது? பாருங்க, ராஜஸ்தான் பாணியில்
ஓவியங்கள் யாருடைய காலத்தில் தோற்றம் பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் ராஜபுத்திரர்களுடைய காலத்தில் தான் ராஜஸ்தான் பாணி ஓவியங்கள் வந்து தோற்றம் அடைய பெற்றது. அடுத்தது ஆற்றினால் தோற்றுவிக்கப்பட்ட பெரிய விசிறி வடிவ படிவுகள் டேஷ் எனப்படும். பாருங்க, ஆற்றினால் அடிக்கப்பட்டு, ஓகேங்களா, ஆற்றினால் அடித்து வந்து ஒரு இடத்த ஒரு நிலப்பரப்பு மாதிரி சேமிக்கும். அந்த நிலப்பரப்பிற்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா. ஓகே, சர்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனி ஆறுக, அந்த பனி வந்து உறைந்து நாற்காலி போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கு. பனியாறுகள் அடித்து வந்து உருவாக்கப்பட்ட நிலப்பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொரைன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, 6வது உலக கலாச்சார பல்வகை நாள் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக கலாச்சார பல்வகை நாள் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் மே 21. ஓகேங்களா, அப்ப பிப்ரவரி 21 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பன்னாட்டு தாய்மொழி தினம். எப்போ அப்படின்னா பன்னாட்டு தாய்மொழி தினம். பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பொழுது அப்படின்னா பிப்ரவரி 21. ஏப்ரல் 7 தெரியும், உலக சுற்றுச்சூழல் தினம். என்ன அப்படி, அதாவது சுகாதார தினம் அப்படின்னுட்டும் சொல்லுவாங்க. ஓகேவா, ஜூலை 11 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக மக்கள் தொகை தினம். எப்பொழுது அப்படின்னா ஜூலை 11. ஓகேங்களா, அடுத்தது 7வது பாருங்க, உலகில் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் டேஷ் அணையில் அமைக்கப்பட்டது. இந்த உலகிலே மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எந்த அணையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் த்ரீ கிராஸ் அணை, முப்பள்ளத்தாக்கு அணை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சீனாவில் இருக்கக்கூடிய முப்பள்ளத்தாக்கு அணை தான் உலகில மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமா வந்து இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, அடுக்கு எரிமலை என அழைக்கப்படும் எரிமலை எது? எந்த வகையான எரிமலை அடுக்கு எரிமலை அப்படின்னு சொல்றாங்கன்னா அதற்கான ஆன்சர் பல்சிட்ட கூம்பு எரிமலை தான் அடுக்கு. ஓகேங்களா, அடுக்கால் ஆனது, அதால அடுக்கு எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா பல்சிட்ட கூம்பு எரிமலை. இந்த அடுக்கு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா அதாவது பியூஜி எரிமலை. ஓகேங்களா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய பியூஜி எரிமலை ஜப்பான்ல இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்சிட்ட கூம்புக்கு எரிமலை எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கேடிய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹவாய் தீவுல இருக்கக்கூடிய மவுனாலாவோ எரிமலை. ஓகேங்களா, ஹவாய் தீவில் உள்ள மவுனாலாவோ எரிமலை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேடிய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. உலகிலே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை என்ன அப்படின்னா மவுனாலாவோ எரிமலை. அடுத்தது 9வது பாருங்க, மலை சரிவுகளில் பனி உருகும் பொழுது, பாருங்க மலை சரிவுல இருந்து பனி உருகும் பொழுது சர்க்கானது, அந்த சர்க்கு சேர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாற்காலி பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரியாக மாறக்கூடியது. ஓகேங்களா, அந்த சர்க்கு நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் உருவாகும். அந்த ஏரிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டான் ஏரி. ஓகேங்களா, இதுவே 6 பகுதியில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனியா ஆறுகள் வந்து இப்ப கிளை ஆறு, துணை ஆறு இருக்கும். அதுல இருந்து தனியா பிரிந்து ஒரு ஆறு மாதிரி உருவாகும். அது குதிரை குழம்பு ஏரி அப்படின்னுட்டு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் சர்க்குலர் பனி வந்து உருகி வந்து தண்ணி தேங்குமா, அந்த ஆறுக்கு பேர் என்ன அப்படின்னா டான் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 10வது பாருங்க, தாழையார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாநிலம் எது? தாழையார் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. தாழையார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாட்டுல அமைந்திருக்கு. ஓகேங்களா, கேரளாவுல என்ன நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னா கேரளா மாநிலத்துல இருக்கு. அதுதான் இந்தியாவினுடைய நயகரா. இந்தியாவின் நயகரா என்று அழைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி தான் இந்தியாவின் நயகரா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆந்திர பிரதேசத்துல என்ன நீர்வீழ்ச்சி வந்து காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. தலைக்கோணம். ஓகேங்களா, தலக்கோணம் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைந்திருக்கு. கர்நாடகாவில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோக் நீர்வீழ்ச்சி. ஓகேங்களா, ஜோக் நீர்வீழ்ச்சி வந்து ஹிமாகோ. ஓகேங்களா, ஹிமாகோ அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய ஜோக் நீர்வீழ்ச்சி தான் கர்நாடகாவின் நீர்வீழ்ச்சி. ஜோக் நீர்வீழ்ச்சி, ஹிமாகோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க 11, காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எது? காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்துல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம். ஓகேங்களா, மத்திய பிரதேசத்துல என்ன இருக்கு அப்படின்னா கான்ஹா தேசிய பூங்கா.
கான்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்துல இருக்கு. ராஜஸ்தான்ல வந்து என்ன இருக்கு, ராந்தம்பர் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா, ராந்தம்பர் தேசிய பூங்கா, ராந்தம்பர் தேசிய பூங்கா ராஜஸ்தான்ல இருக்கு. கிர் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது 12வது பாருங்க. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது? இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா, கோயம்புத்தூர். நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினத்துல என்ன அப்படின்னா கோடியக்கரை, கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினத்துல இருக்கு. ஓகேங்களா, திருநெல்வேலியில வந்து என்ன இருக்கு, திருநெல்வேலியில வந்து முண்டந்துறை களக்காடு வனவிலங்கு சரணாலயம், முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் வந்து திருநெல்வேலியில வந்து அமைந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது பாருங்க. 13வது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 14, 15, 16, 17, 18 என்ன சமத்துவ உரிமையில வரும். ஓகேங்களா, அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். இது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு 15 என்ன அப்படின்னா ஜாதி, மதம், இனம், பாலினம் ஆகியவற்றில் பாகுபாடு காட்ட தடை குறிப்பிடுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 15. சட்டப்பிரிவு 16 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பொது வேலை வாய்ப்புகளில் வந்து சம பங்கு அளிப்பதை பற்றி சட்டப்பிரிவு 16 குறிப்பிடுகிறது. சட்டப்பிரிவு 17 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீண்டாமை ஒழிப்பை பற்றி குறிப்பிடுகிறது. சட்டப்பிரிவு 18 என்ன அப்படின்னா இப்ப ராணுவம், கல்வி இதை சம்பந்தப்பட்டு வேற பட்டங்கள் ஏதாவது கொடுத்தா அந்த பட்டங்களை துரத்தலை பற்றி சட்டப்பிரிவு 18 குறிப்பிடுகிறது. ஓகேங்களா, சமத்துவ உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 14ல இருந்து 18 வரைக்கும் வரும். அடுத்தது பாருங்க 14. சுரங்க தொழில் டேஷ் நிலை உற்பத்தி வகையில் அடங்கும். சுரங்க தொழில் வந்து எந்த நிலை உற்பத்தியில் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல். ஏன்னா சுரங்கம் தோண்டுதல், மரம் வெட்டுதல், தேன் எடுத்தல் இந்த மாதிரி பூமிக்கு அடியிலையும் பூமிக்கு மேலேயும் இருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நிலை தொழில். இரண்டாம் நிலை தொழில்னா இப்ப முதல் நிலையிலிருந்து கிடைக்கப்பட்ட பொருளை தொழிற்சாலையின் மூலம் தயாரிப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் நிலை. அந்த தயாரிக்கப்பட்ட பொருளை டிரான்ஸ்போர்ட் மூலமா கொண்டு போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் நிலை. ஓகேங்களா, சேவைத்துறை அப்படின்றதை குறிக்கும். அடுத்தது பாருங்க 15. மாஸ்கோபைட் அல்லது மற்றும் பயோடைட் ஆகியவை எதன் தாதுக்கள் ஆகும்? ஓகேங்களா, மாஸ்கோடைட், பயோடைட் ஆகியவை எதனுடைய தாதுக்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கான ஆன்சர் மைக்கா. ஓகேங்களா, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கா. இப்ப இரும்புல இருக்கக்கூடிய தாது என்ன? நம்மளுக்கு தெரியும் அலுமினியம் பாக்சைட்ல இருந்து என்ன பிரித்து எடுக்கப்படுகிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்ப இரும்புல இருக்கக்கூடிய தாதுக்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹேமடைட் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன மேக்னடைட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சிடரைட் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு தாது வந்து அதுல அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இரும்பு தாது அதிகமா எங்க காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல இரும்பு தாது வந்து அதிகமா காணப்படுது. ஓகேங்களா, அடுத்தது மாங்கனீஸ்ல என்னென்ன தாதுக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு இருக்கு, அதுக்கப்புறம் லேட்டரைட், இரும்பும் லேட்டரைட்டும் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாங்கனீஸ். எஃகு தொழிற்சாலை உற்பத்தியில இந்த மாங்கனீஸ் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க. மாங்கனீசு உற்பத்தியில முதல்நிலை வகிக்கும் மாநிலம், தாதுக்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா. ஓகேங்களா, அதே மாதிரி மைக்காவுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்காவுக்கு வந்து ஆந்திரா வந்து முதல் இடத்துல இருக்கும். மைக்கா தாது உற்பத்தியில ஆந்திரா முதலிடம். மாங்கனீசு, அலுமினியம் தாதுக்கள் உற்பத்தியில வந்து ஒடிசா வந்து முதல் இடத்துல இருக்கும். அடுத்தது பாருங்க 16. பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பொழுது? பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பொழுது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 21. நம்ம மே 21 பார்த்திருக்கோம். மே 21 என்ன அப்படின்னா உலக கலாச்சார பன்முகை தினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மே 21. ஜூலை 11 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக மக்கள் தொகை தினம். பிப்ரவரி 21 என்ன அப்படின்னா பன்னாட்டு தாய்மொழி தினம். ஓகேங்களா, அடுத்தது 17வது பாருங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவனாங்க அப்படின்னா 2005 டிசம்பர் 25 அப்ப புதுடெல்லியில தலைமையிடமா கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறுவனாங்க. அது மட்டும் இல்லாம சுனாமியை முன்னறிப்பு செய்வதற்காக ஹைதராபாத்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மையம் வந்து நிறுவப்பட்டிருக்கும். 2007 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறுவனாங்க. அடுத்தது 18 பாருங்க. அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞர் யார்? அவுரங்கசீப்புடைய அவைக்கள வரலாற்று அறிஞர் யார்? அவருடைய அவைக்கு வந்த ஒரு வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா
காஃபி கான். ஓகேங்களா, அவர் தான் அவுரங்கசீப்பினுடைய அவைக்கள வரலாற்று அறிஞர். அடுத்தது பாருங்க 19. டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள டேஷ் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுகிறது. டெல்லி சுல்தானியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எந்த செப்பு நாணயம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிட்டல் அப்படின்ற செப்பு நாணயம் டெல்லி சுல்தானியத்தை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. இப்ப ஒரு ஜிட்டல், அதாவது ஒரு ஜிட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3.6 வெள்ளி குன்றிமணிகளை உடையது. ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகள், வெள்ளி குன்றிமணிகளை உடையது. ஓகேங்களா, ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை உடையது. இதுவே 48 ஜிட்டல் என்பது, ஓகேங்களா, 48 ஜிட்டல் என்பது 48 ஜிட்டல் என்பது என்ன அப்படின்னா ஒரு வெள்ளி டங்காவிற்கு சமம். ஒரு வெள்ளி டங்கா, ஒரு வெள்ளி டங்கா. இந்த டங்கா அப்படின்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இல்துமிஷ் அவர்கள். இல்துமிஷ் அவர்கள் டங்கா அப்படின்ற வெள்ளி நாணயத்தை என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா அறிமுகம் செய்தார். ஓகேங்களா, அடுத்தது 20வது பாருங்க, டேஷ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்பட்டது. யாருடைய காலத்துல அதிகமா பக்தி இலக்கியங்கள்லாம் வெளியானது, பக்தி இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்களுடைய காலம். அடுத்தது 21. அடுத்தது 21வது கொஸ்டின் பாருங்க, பால அரச வம்சத்தை உருவாக்கியது யார்? ஓகேங்களா, பால அரச வம்சத்தை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் கோபாலர் அவர்கள் உருவாக்கினாரு. ஓகேங்களா, தர்மபாலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமசிலா மடாலயத்தை வந்து பௌத்த கல்விக்காக விக்ரமசிலா மடாலயத்தை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபாலர் அவர்கள். தேவபாலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பௌத்த துறவிகளுக்கு 5 நிலங்களை வந்து ஃப்ரீயா இலவசமா வழங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவபாலர் அவர்கள். அடுத்தது 22வது பாருங்க, அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் யார்? அஜ்மீர் அப்படின்ற நகரத்தை வந்து நிர்மாணித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் சிம்மராஜ். இவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுகான் அரச வம்சத்தை தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராஜ். இந்த சவுகானுடைய ஆரம்ப கால தலைநகரா எது இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ராகம்பரி, அதாவது சாகம்பரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சாகம்பரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு. அதுதான் இந்த சாகம்பரி அப்படின்றது இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தலைநகரா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஜ்மீர் நகரத்தை என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராஜ் வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க 23. நைஃப் டேஷால் உருவாக்கப்படுகிறது. நைஃப் அப்படின்றது எதனால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் நிக்கல் ஃபெரஸ். ஓகேங்களா, நிக்கல் ஃபெரஸ் இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைஃப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிலிக்கா மற்றும் அலுமினியம் வந்து சியால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சியால் எங்க இருக்கு அப்படின்னா புவியினுடைய மேலோடு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த மேலோடு பகுதி மோஸ்ட்லி கருங்கல் பாறைகளால் ஆனது. அந்த கருங்கல் பாறையில இந்த சிலிக்கானும் அலுமினியம் ரொம்ப அதிகமா காணப்படுவதால் புவியின் மேலோடு வந்து சியால் அப்படின்ட்டு சொல்றாங்க. புவியின் கீழோடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல அதிகமா சிலிக்கானும் மெக்னீசியமும், ஓகேங்களா, சிலிக்கானும் மெக்னீசியமும் அதிகமா காணப்படுவதால் அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சிமா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது 24. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராம்போலி எரிமலை. ஏன்னா இந்த எரிமலை மத்திய தரைக்கடலுக்கு இப்ப லைட் ஹவுஸ் என்ன கப்பல் போறதுக்கு வழி வந்து தெரிவதற்கு தான், வழிபாதை தெரிவதற்கு நைட் டைம்ல லைட் ஹவுஸ் யூஸ் ஆகுது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஸ்ட்ராம்போரி எரிமலை வந்து நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதால மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க லாஸ்ட் கொஸ்டின், உலகில் மிக நீளமான கடற்கரை எது? உலகில் மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னு பார்த்தோம்னா மியாமி கடற்கரை. ஓகேங்களா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியாமி கடற்கரை உலகில் மிக நீளமானது. 2வது அப்படின்னா மெரினா கடற்கரை. இந்தியாவின் நீளமானது அப்படின்னா குஜராத் கடற்கரை வந்து இந்தியாவில் நீளமான கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப் 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேங்களா, நாளைக்கு அடுத்த 25 வீடியோல வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.